வார்த்தையினாலே கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், தடைகள் கைகப்படுவதாக. ஏதோ வந்தோம் ஏதோ போனது நீ பேசின வார்த்தைகள் இருதயத்தில் ஒரு ஆழமாய் பதியேற்றும் என்று சொல்லி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆறுதல் படுத்துவதா கண்ணீரோடு விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறிக்கை செய்தி குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில் சிங்காரம் மரத்தினே. ஆண்டவரே, இந்த வேளையில் நீ பேசும் ஆண்டவரே, வார்த்தையினால் விடுதலையாக ஹல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 56 1ஆவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே தேவனே எனக்கு இரங்கும், தேவனே எனக்கு இரங்கும், தேவனே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும்.
மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லணும். இன்னைக்கு மனுஷன் செய்கிற காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? வேதம் சொல்றது, என் தேவனே எனக்கு இறங்கும். மனுஷனை என்ன பண்றாங்களா? விழுங்க பார்க்கிறான். இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை விழுங்க பார்க்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் கர்த்தர் கீழே தர போகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு உபவாச நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்னைக்கு தேவனை மாத்திரம் நோக்கி கூப்பிடு, யாரையும் பார்க்காத, இது காலியாகுது அதெல்லாம் எதிர்பார்க்காத. இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, உன்னை எந்த ஜாதி விழுங்க பார்க்குதோ அதை கர்த்தர் கீழே தரலாம். எந்த போராட்டம் விழுங்க பார்க்குதோ, எந்த சத்துருவனை விழுங்க பார்க்குதோ, எந்த மாந்திரியோட விழுங்க பார்க்குதோ, எந்த அதிகாரியோட கீழே தர பார்க்கிறோ அவர்களை கர்த்தர் கீழே தர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிகள்? அந்த கரங்களை மேல உயர்த்தி இந்த காலங்களில் அப்படியே கரங்களை மேல கரங்களை சோதனை பண்ண பார்க்கலாம். அந்தவரே என்னை விழுங்க பார்க்கிற, ஒவ்வொரு நாளும் என்னை உடைக்கிற, ஒவ்வொரு நாளும் என்னை புண்படுத்துற அந்த சத்துருவின் கிரியம் என்னை விழுங்க பார்க்குது. கர்த்தர் மனநிறையா, கர்த்தர் மனநிறைன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி, எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி, ராஜாதி ராஜா உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். உன்னை எது விழுங்க பார்க்கிறதோ அவன் கர்த்தர் உடைக்கிறார். எதுவும் ஏறி எடுத்து வந்து பேச வரல, கர்த்தர் பேசுகிறதை தான், கர்த்தர் சொல்லுகிறதை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில கரங்களை மேல உயர்த்தி, என் தேவனே எனக்கு இறங்கும், என் தேவனே எனக்கு இறங்கும், என் தேவனே எனக்கு இறங்கும், என் தேவனே எனக்கு இறங்கும், என் தேவனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் வாயில திறந்து, கொஞ்ச நேரம் வாயில திறந்து ஏதோ ஒரு பாடல் பாடிட்டு போது வரல, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை விழுந்து பார்க்குது. ஆண்டவரே நான் எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிடுகிறேன், ஆனால் அதை எனக்கு சுகம் அடையல, என்னை ஏதோ மேற்கொள்ள நினைக்குது, நல்லா தெரிந்து என்னை ஏதோ ஒன்று உடைக்குது. ஆண்டவரே அது என்னை மேற்கொள்ற மாதிரி இருக்குது. ஆண்டவரே உன்னை மேற்கொள்ள வந்த ஆவிங்க உன்னை விட்டு வெளியேற நீ கர்த்தர் உதவி செய்ய போகிறார். கர்த்தருடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நம்ம எல்லோரும் கரங்களை மேல உயர்த்தி, கரங்களை மேல உயர்த்தி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என்னை இறங்கும் ஆண்டவரே. என்னை மனுஷன் ஏதோ நினைக்கிறாங்க ஆண்டவரே, இன்னைக்கு உனக்கு எது நினைச்சாலும், உனக்கு தெரியாம என்ன காரியத்தை செய்தாலும் கர்த்தரை கீழே தள்ள வளவராக இருக்கிறார். கரங்களை கட்டி காலையில நன்றி ஆவியானவரே, நன்றி பாலி பீடம் கட்டுவோ, நல்லதை நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. எனக்கு இறங்கும். இன்னைக்கு கர்த்தர் இறங்க போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை உண்மையை சொல்ல? இன்னைக்கு எனக்காகவே கர்த்தர் பேசுகிறது. எத்தனை பேர் கரங்களை எனக்காகவே கர்த்தர் பேசுகிறது? நீங்க வாசிக்கிற வசனத்தை வாசி கேட்கலாம். என் தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை வெளியே பார்க்கிறான், நாள்தோறும் என்ன பண்றான்? சண்டை போடுறான். அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. நம்ம கம்ப்யூட்டரை விட நம்மளை யாராவது சண்டை வெளிச்சுட்டே இருப்பாங்க. இனி இருந்து பாருங்க, அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அது பிள்ளைகளா இருக்கட்டும், கர்த்தர் சொல்லுவாங்க. விசுவாசிக்கிறேன். என்ன நாள்தோறும் என்ன பண்ற?
பண்றாங்கன்னா போர் செய்து பூர்ண சண்டை போடுறாங்க. அல்லேலூயா சொல்லணும். உங்களோட வியாதி சண்டை போடும், உங்களோட தரித்திரம் சண்டை போடும், உங்களோட மனுஷர்கள் சண்டை போடுவார்கள். இன்னைக்கு கர்த்தர் அவரை உடைக்க போகிறார். சரியான சில சூனியங்கள்லாம் சண்டை போடும். சில நேரத்துல டென்ஷன் எடுக்கும், நமக்கு விளைவினப்படுத்துறோம், உட்கார வைக்கிறோம், ஒன்றுமே தெரியாம நடக்க வைக்கும். அப்படி போர் செய்கிற ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகுதா? எல்லாமே சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டேங்க. தேவனே எனக்கு இறங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். மனுஷன் எப்ப நான் கவுந்து போகணும் பார்க்கிறேன் ஆண்டவரே. மனுஷன் எப்ப மட்டும் சொல்லலாம், அதெல்லாம் பண்ணி அவர் விடுங்க. ஆனால் வேதம் சொல்லுது, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்க. 2வது வாசிக்க கேட்கலாம். என் சத்துருக்கள் நாள்தோறும் விழுங்க பார்க்கிறார்கள். வேதம் மறுபடியும் வாசிக்கணும் வசனம். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். அல்லேலூயா சொல்லணும். அநேகமா இருக்கிறாங்க ஆண்டவரே, இன்னைக்கு அதை மாற்றும். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை பாடி துதித்து, ஆண்டவரே அநேகராக எனக்கு போர் செய்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும், எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி, மனம் இறங்கும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம் ஐயா. விடுதலையின் கரம் இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. விடுதலையின் கரம் என் அருமையான கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரி சகோதரி, விடுதலையின் கரத்தை கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். என் தேவனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. நீங்க நல்ல ஜெபித்தீங்களா, கர்த்தர் வார்த்தைகளை வாங்கி எல்லாத்தையும் மூடி வைக்கப்படுவார். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. கைதட்டி
அநேக மனுஷனால் வருகின்ற எல்லா சண்டையின் ஆவி என் ஆண்டவர் உடைக்கிறார், என் ஆண்டவர் உடைக்கிறார், என் ஆண்டவர் உடைக்கிறார். என் தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி, என் தேவனே இதை பார்க்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எந்த இடத்துல இருப்பீர்கள் சொன்னால் அதே இடத்துல கடமை நிறைவேற்றி, என் தேவனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. எனது ஒரு சத்ரு என்னோட போர் செய்கிறான் ஆண்டவரே. என்னால தாங்க முடியல ஆண்டவரே, என்னால நிற்க முடியல ஆண்டவரே, என்னால் வீடு வம்பு விளைக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வியாதியை நாளோடு சண்டை போடுது ஆண்டவரே. இன்னைக்கு எல்லா வயிற்றில் இருக்கிற எல்லா கட்டுகளும், எல்லா சரீரத்திலும் எல்லா கிரிகளும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். உங்களுக்கு செய்யப்பட்ட எல்லாத்தையும் என் ஆண்டவர் எரித்து கொண்டிருக்கிறார், என் ஆண்டவர் எரித்து கொண்டிருக்கிறார். நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிற ஒரு ஆவி உங்களை விட்டு வெளியேறி ஓடிக்கொண்டிருக்கிறது. என் தேவனே, என் தேவனே எனக்கு இறங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன் பிள்ளைகள் மனுஷன் விழுங்க பார்க்கிறார்களா? உன் குடும்பத்தை பிள்ளை, உங்களுடைய குடும்பத்தை சத்து விழுங்க பார்க்கிறார்களா? இன்னைக்கு கத்தனை கட்டளை உடைக்கிறார், தலைகளை கத்த உடைக்கிறார். நாள்தோறும் விழுங்க பார்க்க, நாள்தோறும் அழிக்க நினைக்கிற எல்லா கீழே கத்தனை எரிந்து கொண்டிருக்கிறார், எரித்து கொண்டிருக்கிறார், எரித்து கொண்டிருக்கிறார். நீங்க பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி, பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகழாதே, உன் தேவனானே என்று சொன்ன ராஜா இயேசு எனக்கு வாழ்கிறார். எனக்கு வாழ்கிறார், என்னோடு இருக்கிறார். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகழாதே, உன் தேவனானே என்று சொன்ன ராஜா இயேசு எனக்கு வாழ்கிறார், என்னோடு இருக்கிறார். எனக்கு வாழ்கிறார், என்னோடு இருக்கிறார். சுகவாழ்வு அது துளித்திடுமே, சீக்கிரமாக அது துளித்திடுமே. சுகவாழ்வு அது துளித்திடுமே, சீக்கிரமாக அது துளித்திடுமே. பத்து போனாலும் நான் பசுமையாகுவே, நான் பயந்து போனாலும் நான் வளரமாகும். பத்து மனுஷனை கட்டுப்படுகிறாயா, மனுஷனை உடைக்கிறாயா, கட்டுப்படுகிறாயா, பசுமையாக ஆக்குகிறாயா. எல்லா கையெழுத்தி நான் பத்து போனாலும் அது பசுமையாகுவே, நான் பயந்து போனாலும் நான் வளரமாகும். கையெழுத்து பத்து போனாலும்
கரங்களை மேல உயர்த்தி இந்த காலங்களிலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என் தேவனே எனக்கு இறங்கும். மனுஷனை விழுங்க பார்க்கிறார். இதை பார்க்கிற எத்தனையோ பேர்கள் தனிமையில நீங்கள் கத்தரை கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னை விழுங்க பார்க்கிறார்கள். எனக்கு யாருன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லையே. இன்னைக்கு உனக்காக கத்தரை இருக்கிறார். என்னை விசாரிக்க யாரும் இல்லை. எல்லாரும் அவங்க பக்கம் வேளாண் என் பக்கம் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் பெற்ற பிள்ளைங்க கூட நான் கேட்கலாம். ஆண்டவரே, எல்லாரும் கைவிட்டுறாங்க. ஆண்டவரே, என்னை நாள்தோறும் விழுங்க பார்க்கிறாங்க. நாள்தோறும் என் குடும்பம் அப்படியாய் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தர் மனம் இறங்க என்று கர்த்தர் மனம் இறங்கும் என்று சொல்லுவாங்க. கர்த்தர் மனம் இறங்கும் சொல்லி வந்திருக்கிறார். ஆவியானவரே, கூப்பிடுங்க. எங்களுக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க போறார். தாவீது சொல்ற, ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் விழுங்க பார்க்கிறாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் கூட போர் செய்யறாங்க. ஆண்டவரே, என்னால போர் செய்ய எனக்கு பலன் இல்லை. ஆண்டவரே, அப்பா எனக்கு பலன் இல்லை. ஆண்டவரே, அப்பா எனக்கு பலன் இல்லை. ஆண்டவரே, என்னால நிற்க பலன் இல்லை, நடக்க பலன் இல்லை, பேச பலன் இல்லை. விடுதலையின் கரம் உனக்குள்ள இறங்குது அல்ல. உனக்குள்ள ஒரு விடுதலையின் கரம் இறங்குது அல்ல. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். கூட உனக்கு தெரியாம எதெல்லாம் போராடுதோ அவை எல்லாத்தையும் கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். கத்திரை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். தடைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். போராடுகிற ஆவிகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். அதோ என்னை விழுங்க பார்க்கிறார். அதோ என்னை விழுங்க பார்க்கிறார்கள். எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி வந்திருக்கிறேன். எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி வந்திருக்கிறேன். ஓ, என் சத்துருக்கள் ஆண்டவரே, நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார். ஓ, கோலியாத்து நாள்தோறும் வந்து நின்று அவர் விழுங்க பார்த்த போது தாவீதின் மேல் இறங்க அபிஷேகம் ஆண்டவரே, இதோ ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் இறங்க மாட்டவரே, இப்போது நவம்பர் டைவரா நாரி போன என் வாழ்வை நறுமணம் ஆக்கிடுவார். வியாதில் கடந்த என் உடலை சுத்தமாக்கிடுவார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கிறோமா? கர்த்தருக்கு மனமிறங்குகிறார். கர்த்தருக்கு மனமிறங்குகிறார். எத்தனையோ தாய் தகப்பன்கள் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களே, சுகப்படுத்த யாரால முடியலையே. ஐயோ, வியாதி நெருங்கி கொண்டிருக்கிறது, மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பயந்து நடவடிக்கை இருக்கிறாயா? கர்த்தரை உடைகிறான். கர்த்தரை உடைக்கிறான். நான் செய்கிற காரியத்தை அநேக காரியங்களை விழுங்க பார்க்கிறாங்கன்னு சொல்லி எல்லா காரியத்திலும் முடிந்து உடைந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தரை வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரை வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரை வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரை வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தடைகளை கர்த்தர் கைகிறார். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவனில்லை. ஹல்லேலூயா, glory. விழுங்க பார்க்கிற சத்துரு, விழுங்க நினைக்கிற சத்துருவிற்கு இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக.
கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.